மகளிர் மருமகளே அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா துளசி வந்து நான் என் அத்தை கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி நாச்சியருக்கு சப்போர்ட்டாக பஞ்சாயத்தில் பேசியிருப்பாங்க. அதனாலேயும் பஞ்சாயத்து முடிவு பார்த்திங்க அப்படின்னா துளசி இனிமேல் அபிராமி நாச்சியர் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு வந்துடும். இதனால துளசியோட அம்மா அப்பா துளசியை பற்றி இப்படி பேசிட்டியம்மா, நீ வந்து எங்களை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னப்பா நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எப்போ நினச்சாலுமே என்னை வந்து அங்கே பார்க்கலாம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அவங்க வந்து அவங்க பையனை வந்து இழந்துட்டு நிற்கிறாங்க. ஸோ அவங்க பையனை இழந்துட்டு நிற்கிறனால அவங்க பையன் மூலயமா கிடைச்ச உறவு தான் நான் என்னை வந்து விடக்கூடாது, அவங்க கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது, நீங்கள் அவங்க நிலமையிலேருந்து கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து சொல்கிறாங்க. துளசியோட அம்மா பார்த்திங்க அப்படின்னா, நீ இவ்வளோ தூரம் அவங்களுக்காக யோசிக்கிற, ஆனால் அவங்க கொஞ்சம் கூட உனக்காக யோசிக்கலையே, கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா எங்கள் கூட உன்னை அனுப்பிச்சி வச்சுருப்பாங்களே, நீயும் அவங்களுக்காக தான் யோசிக்கிற, எங்களுக்காக கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்குற, வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்க மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு துளசியை வந்து சொல்கிறாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் என் வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கட்டும், அதை யாரும் மாற்ற வேணாமா, எனக்கு விருப்பம் எங்கள் அத்தை கூட இருக்கணும் அப்படின்னா, அதனால் நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசியை அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.